சைத்தானின் தீங்கிலிருந்து ஏக இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உலகத்தில் பல பாகங்களில் இந்த இஸ்லாத்தை அறிந்து பின்பற்றி வரக்கூடிய பல மக்கள் இந்த இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்துரைத்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் சென்றாலும் சரி, எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, அந்த மொழியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத மக்களிடம் சென்று இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்துடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் இந்த நொடியிலும் உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ பார்த்து கொண்டு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எடுத்துரைத்து கொண்டு இருப்பார். ஒவ்வொரு நாடுகளிலும் இப்படி எடுத்துரைத்து கொண்டே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களை அழைத்து இஸ்லாத்துடைய மகத்துவத்தையும் இஸ்லாத்துடைய நெறிய வழியையும் எடுத்துரைத்து கொண்டிருப்பார். நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்றாலும் அங்கே இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாத மக்களிடம் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எடுத்துரைத்து கொண்டு இருப்பார். அதே போன்று தமிழகத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் பல இடங்களில் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த நேரத்திலும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதே போன்றுதான் இங்கேயும் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். என்ன காரணத்துக்காக? உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் இந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தை பிற மக்களிடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக? முஸ்லிமுடைய மக்கள் தொகையை பெருக்குவதற்காகவா? மதத்தை முஸ்லிம்கள் நாங்கள் மெஜாரிட்டியா இருக்கிறோம் காட்டுவதற்காகவா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்வதற்காகவா? சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சிறிய கூட்டத்தை கூட்டிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாம்பாங்க. அப்ப இது போன்ற படைகளை கூட்டிக் கொண்டு எங்களை பார்த்தீங்களா, நாங்க தான் அதிகமா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காகவா? அப்படி ஒரு இலக்குக்காகவா இந்த முஸ்லிம் என்ற மதத்தின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக இல்லை. அப்படி ஒரு முஸ்லிம் சொல்லவே மாட்டார். அப்படி சொன்னால் அவர் சொல்லக்கூடிய தவறு. ஒருபோதும் சொன்னதை நான் பார்த்ததில்லை. அப்ப என்ன நோக்கத்திற்காக இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம்? என்ன நோக்கம்? ஏதாச்சும் வெளிநாட்டில இருந்து பணம் வந்துகிட்டு இருக்குதா? அப்படி பணமா இருந்தா அங்கெல்லாம் கார்ல தானே வந்துகிட்டு இருப்போம். இன்னும் நாங்க ஏன் நடந்து வரணும், சைக்கிள்ல வரணும்? அப்போ எந்த நோக்கத்திற்காக எடுத்துரைத்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் ஒரே ஒரு நோக்கம்தான். என்னுடைய சகோதர சமூக மக்கள் எங்களை போன்று மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையான அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று சொர்க்கம் என்ற இலக்கை அடைய வேண்டும். அந்த நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அறிந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத மக்களிடம் சென்று இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை சொல்கிறார்கள். வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்த ஒரே ஒரு நோக்கம்தான். இது தவறா? நல்லது தானே? தான் பற்ற இன்பம் இந்த வையகம் பெறணும், தனக்கு இது நெறிய வழி, இது சொர்க்கத்துக்கு சேர்க்கக்கூடிய வழி, இந்த உலகத்தில் அமைதிப்படுத்தக்கூடிய வழி, மனிதனுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய வழி என்பதை அறிந்திருக்கும் காரணமாக பிற மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் அழைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இஸ்லாம் என்ற மார்க்கத்துடைய மக்கள் தொகையை பெருக்கி அந்த மக்கள் தொகையை காட்டி பெருமை அடிப்பதற்காக அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று செய்தியை பாருங்க. அவங்க உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்டயே இஸ்லாத்தை சொல்லி கொண்டிருந்தாங்க. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்டயே சொன்னாங்க. ஆனா ஒரு சிறிது நேரத்தில் மரணிக்கக்கூடிய நேரம், இன்னும் ஒரு நொடியில் அவன் மரணித்து விடுவான். அந்த நேரத்தில் போய் இஸ்லாத்தை போய் சொல்றாங்க. சொன்னா மக்கள் தொகையை கூட்டுவதற்காகவா? அவன்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? மக்கள் தொகையை கூட்டி தான் காட்டணும் நோக்கம். சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடியவன்கிட்ட போய் இஸ்லாத்தை ஏன் சொல்ல வேண்டும்? சிந்தித்து பாருங்க. அவன் உயிரோட வாழ்ந்து இஸ்லாத்துக்காக என்ன பாடுபட போறானா?
ஒருபோதும் இல்லை. நீங்கள் பாருங்கள் அவருடைய வரலாற்று செய்திகளில் அவருடைய சிறிய தந்தை மரணிக்கக்கூடிய நேரத்தில் போறாங்க, சிறிய தந்தைகிட்ட சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய ஒரு இறைவன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க மரணிச்சிருங்க, பிரச்சனை கிடையாது, கடைசி நேரத்திலேயாவது சொல்லிருங்க என்று சொன்னார்கள் இல்லையா? ஆனால் அவர் அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, மரணித்து விடுகிறார், மிகப்பெரிய வருத்தப்படுகிறார். ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய சொந்தக்காரன் ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்தக்காரன் இல்லாத வேறு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு யூத சிறுவனிடம் செல்கிறார். அந்த யூத சிறுவன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளாக இருந்தான், வேலை செய்யக்கூடியவராக இருந்தார், நோய்வாய்ப்பட்டு மரணிக்கக்கூடிய நேரத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நோய் விசாரணைக்கு போகிறார்கள். அவன்கிட்ட போய் நலம் விசாரிக்கிறார்கள். நலம் விசாரிச்சுட்டு சொல்றாங்க, நீ இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றுக்கப்பாங்கிறாங்க. அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார், அந்த யூதரை பார்க்கிறார். பார்த்த உடனே அவன் என்ன செய்ய கேட்கிறான், எங்க அப்பா இருக்கிறாரு, அவரு சொல்லணுமே, நான் ஏத்துக்கிட்டு தயாருங்க மாதிரி கேட்கிறான். உடனே அவருடைய அப்பா சொல்றாரு, கண் சாடல ஏத்துக்கப்பான்றாங்க. அந்த சிறுவன் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். சொன்ன பிறகு சிறிது நேரத்தில் மரணித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். இந்த சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்கிறார்கள். இந்த சிறுவன் மரணித்து விடுகிறான். மரணிக்கக்கூடிய நேரம் இவற்றை சொல்லி என்ன பிரயோஜனம்? சிந்தித்து பாருங்க. மக்கள் தொகையை கூட்டுவதற்காக தான் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கிறோம் என்று சொன்னால் ஏன் மரணிக்கக்கூடிய ஒரு மக்கள்கிட்டெல்லாம் போய் சொல்ல வேண்டும்? ஒரே ஒரு நோக்கம், சொர்க்கத்துக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அதுதான் நிலையான வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வல் ஆখিরাতু கைரு வஅபுகா, நாளை மறுமைதான், அதுதான் சிறந்தது, அதுதான் நிலையானது என்று சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள், எத்தனை நொடிகள், எத்தனை மணி நேரங்கள் வாழ்வோம் என்று யாராலும் கூற முடியாது. எல்லோரும் இறைவனும் மரணிக்கக்கூடியவராகவே இருக்கின்றோம். குல்லும் நப்சுன் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், யாரும் தப்பிக்க முடியாது. எல்லா மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். இந்த மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை அதுதான் நிலையானது. இறைவன் திருமறை குர்ஆனில் மனிதனை படைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் இந்த உலகத்தில் நல்ல உயர்ந்த படைப்பு, நல்ல கல்வி கற்று, உயர்ந்த கல்வி கற்று, நீங்கள் ஒரு பெரிய பங்களாவை கட்டி அதில் 10-20 கார்களை வைத்து பவனி வருவதற்காக உங்களை படைக்கல. உண்மையிலேயே அதெல்லாம் கொடுத்தான்னா அருள் தான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த நோக்கத்திற்காக படைக்கப்படவில்லை. ஆனால் மனிதன் அந்த நோக்கத்திற்காகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா மனிதர்களும் இந்த நோக்கத்துக்கு தான் வாழ்றான். தான் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், தன்னுடைய குழந்தையை ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு அவனை குளிக்க வச்சு, அவனுக்கு ஷூ போட்டு, சட்டை அயன் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் நடந்து விட்டு, அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையை கல்வி கற்பதற்காக. நோக்கம் என்னவென்று கேளுங்கள் அவரிடம். எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க குழந்தையை இப்படி பண்றீங்க கேளுங்க. என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? என் பையன் நல்லா படிச்சு அதுக்கப்புறம் அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், IAS IPS ஆகணும், அதுக்கப்புறம் அவன் நல்ல சந்தோஷமா வாழணும், இந்த உலகத்துல காரு பங்களாவோடு வாழணும், குடும்ப குட்டியோடு சந்தோஷமாக வாழணும். இதுதான் நோக்கமாக இருக்கும் பெரும்பாலான. இது முஸ்லிம்கள் பெரும்பாலான விதிவிலக்கல்ல, இந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவருடைய இலக்கு. ஆனால் இது நிலையானது அல்ல என்று இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த நோக்கத்திற்காக படைக்கப்படவில்லை என்றும் சொல்லி காட்டுறான். உங்கள் இந்த நோக்கத்திற்காக படைக்கப்படவில்லை, கல்வி கற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இதுதான் நீங்கள் இலக்கு என்று போறீங்களே, இதுக்காக நான் உன்னை படைக்கவில்லை என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் எடுத்து பாருங்கள், இறைவன் சொல்லி காட்டுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. ஒரு மனிதனை வாழ்வையும் மரணத்தையும் படைத்திற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவன் இந்த உலகத்தில் டெஸ்ட், சோதனைக்காகத்தான். எதற்காக இறைவன் சோதனை கொடுக்கிறான்?
எதற்காக சோதனை கொடுக்கின்றான்? நல்ல செயல் செய்கிறானா, உண்மையை ஏற்றுக்கொள்கிறானா, ஒரே இறைவனை வணங்குகிறானா, தீமையிலிருந்து விலகி இருக்கிறானா, நன்மையை ஏவுகிறானா, இப்படியெல்லாம் பார்ப்பதற்காக. கஷ்டம் வந்தா சகித்துக் கொள்கிறானா? இதுதான் மனித வாழ்வுக்கு, அவனுடைய வாழ்வும் மரணத்தும் இதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு கொடுத்தது எதற்காக? இதெல்லாம் அவன் சரியாக செய்து கொண்டான் என்று சொன்னால் மறுமையில் அவன் மரணத்துக்கு பிறகு அவன் சிறிது காலம் தான் அந்த உலகத்தில் வாழ்வான். அந்த மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் அவனுக்கு உயர்ந்தமான சொர்க்கத்தை கொடுக்கின்றோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆனா இதை நம்ப மறுக்கிறான் மனுஷன். சொர்க்கமா நரகமா? இந்த உலகத்திலேயே நாங்க நரகமா தானங்க இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கு தானங்க இருக்கிறோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு சொர்க்கம் எதுக்குன்னு கேட்கிறாங்க. சொர்க்கமா நரகமா என்று நம்பிக்கையற்றவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஷைத்தான் வழிகட்டு கொண்டிருக்கிறான். அந்த உலக கவர்ச்சியை காட்டுகிறான். இறைவன் திருமறை குர்ஆனில் அதான் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய இந்த உலக கவர்ச்சி, உங்களுடைய குழந்தைகள் உங்களை இறைவனுடைய நினைப்பில் இருந்து திசை திருப்பி விட வேண்டாம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகம் உங்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கும்போது பச்சை பச்சைன்னு தெரியுது. 100 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நிச்சயமாக இல்லை. இது அதற்காக படைக்கப்படவில்லை. குறுகிய காலம், சிறிது காலம். இது உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது. நீங்கள் மறுமையை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் திருமறை குர்ஆனில். உங்களுடைய இலக்கு சொர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்கு மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று ஏராளமான வசனங்கள் சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆனை. நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள். இந்த குர்ஆன்ல மறுமையை பற்றி தான் அதிகமான வசனங்கள் இருக்கிறது. மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். மன்னரை பற்றி எச்சரிக்கை இதில் இருக்கிறது. ஏராளமான எச்சரிக்கை இந்த குர்ஆனில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த நோக்கத்திற்காகத்தான், நீங்களும் எங்களை போன்று இந்த நம்பிக்கையின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு அழைப்பு கொடுக்கிறோமே தவிர மக்கள் தொகையை கூட்டுவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மக்கள் தொகையை கூட்டி என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே மக்கள் தொகையில கூடுதலாக தான் இருக்கிறாங்க முஸ்லிம்கள். உலகத்தினுடைய அந்த மக்கள் தொகையில சுமார் 700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க. அதுல கிறிஸ்தவர்கள் 250 கோடி அருகிலே இருக்கிறார்கள். சுமார் முஸ்லிம்கள் 200 கோடிக்கு அருகிலே இருக்கிறார்கள். 200 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். ஏற்கனவே உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய மதம் எது என்று சொன்னால் அது இஸ்லாம் என்று தான் சொல்வார்கள். அப்ப மக்கள் தொகையில கூடுதலாக தான் இருக்கிறோம். எதுக்கு போட்டு இன்னும் கூட்டிக்கிட்டு இருக்கணும்? உலக நாடுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 65-70 நாடுகள் முஸ்லிம் நாடுகளாகத்தான் இருக்கிறது. வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் ஏக இறைவனை வணங்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறார்கள். எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? எதற்காக என்னுடைய நேரங்களை செலவு செய்து இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும்? ஏற்கனவே மக்கள் கூடுதலாக தான் இருக்கிறார்கள். அந்த நோக்கத்திற்காக அல்ல. முழுக்க முழுக்க ஒருவன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட மாட்டானா? ஒரு குடும்பம் இந்த நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிடக் கூடாதா என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர வேற எந்த நோக்கமும் அல்ல. சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம்தான், வேற எந்த நோக்கமும் அல்ல. நீங்கள் ஏழையாக இருங்கள், பணக்காரராக இருங்கள், நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருங்கள், ஆரோக்கியமுடையவராக இருங்கள், நீங்கள் யாராகவும் இருங்கள், ஒரே ஒரு கொள்கையின் பக்கம் வாருங்கள். படைத்த இறைவனை வணங்குங்கள். அவன்தான் உங்களுடைய இரட்சகன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான், அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் படைத்தான். அந்த ஏக இறைவனை வணங்குங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள். அவன் எதையெல்லாம் உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கின்றானோ அவற்றிலிருந்து விலகி இருங்கள். அவன் உங்களுக்கு எதெல்லாம் ஆகுமானதாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அதெல்லாம் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற நோக்கத்திற்காகத்தான் சொல்கிறோம். அவை எல்லாம் இதில் அடங்கியிருக்கு, இந்த குர்ஆனில் அடங்கியிருக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் சரி, இன்னைக்கு ஏராளமான மக்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கேள்விக்கெல்லாம் ஏராளமான முஸ்லிம்கள் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கின்றோம், யூடியூப் சேனல் மூலியமாக பார்க்கின்றோம். எல்லோரும் எதிலிருந்து கேள்விக்கு பதில் எடுக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிலிருந்து பதில் சொல்கிறார்கள் தெரியுமா? சுயமா ரூம்பு போட்டு சிந்திச்சு இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படியா கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? ஒன்றுமே இல்லை. இதை திறந்து பார்த்து படித்து வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் இதை படித்து வைத்திருக்கிறார்கள்.
கேட்ட உடனேயே அதற்கு பதில் இதில் இருக்கிறது. இந்த பதிலை அவர்களுக்கு சொல்லிவிடுகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஃபிரௌன் கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான் தெரியுமா? மூசாவே, ஏக இறைவனை வணங்கு என்று சொல்லுகிறீர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் இறைவன் சொல்லுகிறீர்கள். நான் வணங்கிட்டா, நான் வணங்குறேன், வணங்காம இருக்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு முன்பு வாழ்ந்தாங்களே ஏராளமான மக்கள், இவங்கெல்லாம் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் வரவில்லையே, அப்ப அவருடைய நிலை என்ன என்று கேட்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அது என்னுடைய இறைவன் புறத்தில் இருக்கிறது. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்க முடியாது. அவனுக்கு சொர்க்கமா நரகமா, அவன் நல்லவனா வாழ்வானா கெட்டவனா வாழ்வானா எல்லாம் என்னுடைய இறைவனுக்கு தெரியும். அந்த ஜட்ஜ்மெண்டை இறைவன் தான் கொடுப்பான், நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் என் இறைவனிடம் இருக்குது. நான் சொல்லுவது உன்னிடம் கேட்கிறேன், நீ உயிரோடு இருக்கிறாய், நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள், ஒரு இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வா, என்னை பின்பற்று என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் கூறினார்கள் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் வாயிலாக பார்க்க முடிகிறது. இப்படி ஏராளமான செய்திகள் திருமறை குர்ஆனில் பதிலாக இருக்கிறது. இதை அப்படியே தூக்கி கொடுத்துருந்தாங்க. அப்படிதானே? கேள்வி கேட்கக்கூடிய பதில் எதை கொடுக்குறோம்? குர்ஆன்ல இருக்கக்கூடிய செய்தியை பதிலாக சொல்லிடுறோம். நம்ம சும்மா ஒரு வாய் வார்த்தையாக தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பதில் எல்லாவற்றுக்கும் இதில் இருக்கிறது. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இதில் இருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும் நேர்வழி இதில் இருக்கிறது. ஆகையால் தான் இந்த மக்களை இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றோம். படைத்த இறைவனின் பக்கம் அழைக்கிறோம். படைத்த இறைவன் ஒருவனாக தாங்க இருக்க முடியும். நல்ல சிந்தை. எல்லாருக்கும் அதானே சொல்றாங்க. யாராச்சும் மறுப்பு தெரிவிக்கிறாங்களா பேசுறவங்கள்ட்ட? இல்லைங்க, 2 கடவுள் இருக்குன்னு யாரும் சொல்வதில்லை. ஆனால் வணங்கக்கூடியது பல கடவுளை வணங்குகிறார்கள். சொல்லும் போது எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு இறைவன் தான் இருக்கிறான். சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்றாங்க. எதையாச்சும் ஒன்றை காட்டி, இதுதான் வானங்களையும் பூமியும் படைத்துன்னு சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. வணங்கி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை, அந்த கடவுளை பார்த்து இவர்தான் என்னை படைத்தார் என்று எந்த மனிதராக சொல்வதை பார்த்திருக்கிறீர்களா? இந்த போட்டோல வச்சிருப்பாங்க, நிறைய போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸ்ல ஏதாச்சும் ஒன்ன கையை காட்டி, இதுதான் இந்த வானத்தை படைத்தது, இதுதான் இந்த பூமியை படைத்தது, இதுதான் என்னை படைத்தது என்று யாராவது சொல்றதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? யாரும் அப்படி சொன்னதில்லை, சொல்லவும் முடியாது. யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு முஸ்லிமிடம் கேட்டால் சொல்லுவான், எல்லாவற்றையும் படைத்தது ஒரே இறைவன், அவன் வானத்திற்கு மேலே இருக்கின்றான் என்று பதிலாக சொல்லிவிடுவான். இந்த திருக்குர்ஆன் அதுக்கான கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்க. அப்ப சொல்லக்கூடிய செய்தி ஒரு இறைவன் தான், வாயால் சொல்கிறார்கள், செயலால் இல்லை. சொல்லிருந்தாங்க ஒரு இறைவன் தான், ஆனால் செயலால் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பல கடவுளை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, அவன் சொல்றது ஒன்னா இருக்கும்பா, செய்யறது ஒன்னா இருக்கும்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போன்றுதான் இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சொல்வது ஒன்றாக சொல்லுகிறார்கள், அது உண்மையாக சொல்லுகிறார்கள், ஆனால் ஏற்க மறுக்கிறார்கள். செய்யக்கூடிய செயல்கள் மாற்றமாக இருக்கிறது. அந்த சொல்லக்கூடிய உண்மையான சொல்லுக்கு வாருங்கள் என்றுதான் அழைப்பு கொடுக்கிறோம். படைத்த இறைவனின் பக்கம் வாருங்கள் என்று தான் அழைப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி வாங்கன்னா கூப்பிடுறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா கேட்கிறோம், எங்களுக்கு பணங்கள் எல்லாம் நீங்க அனுப்புங்கன்னா கேட்கிறோம். யார்த்தையாச்சும் அப்படி கேட்டிருக்கிறோமா? எங்களுக்கு எல்லாம் நீங்க எங்க அக்கௌண்ட் நம்பர் அங்க அனுப்பிடுறோம், எங்களுக்கு உங்களுடைய பணங்கள் எல்லாம் அனுப்புங்க, நீங்க எங்களை பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுறோம் எங்கேயா சொல்றோமா? அப்படி ஒரு வார்த்தை யாரும் சொல்ல முடியாது, சொன்னதும் இல்லை. நாங்கள் அழைப்பதெல்லாம் எதன் பக்கம் அழைக்கிறோம் என்று தெரியுமா? ஏக இறைவனின் பக்கம் வாருங்கள், ஒரு இறைவன் ஒரு கொடையின் கீழ் பக்கம் வாருங்கள், ஒரே இறைவனை வணங்குங்கள், அந்த இறைவனால் அருளப்பட்ட இந்த வேதத்தை பின்பற்றுங்கள், நீங்கள் இங்கேயும் மோட்சம் அடைவீர்கள், மறுமையிலும் மோட்சம் அடைவீர்கள் என்ற அழைப்பை தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிந்தித்து பாருங்கள், இது சத்திய மார்க்கம், இது உண்மையான மார்க்கம் என்று இறைவனும் சொல்லி காட்டுகிறான், இறை தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் நம்மளுடைய தந்தையின் மார்க்கமாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் பின்பற்றிய மார்க்கம் இந்த இஸ்லாமாகத்தான் இருக்கிறது. அந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம், நம்முடைய மூல தந்தையின் பக்கம் அழைக்கிறோம். ஆனால் நீங்களோ இப்பொழுது இருக்கக்கூடிய தந்தையை கடவுள் என்று நீங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெற்றோர்களை கடவுள் என்று சொல்கிறீர்கள். உங்கள் பெற்றோர்கள் கடவுள் இல்லை. உங்கள் பெற்றோர்களை படைத்த, உங்க பெற்றோருக்கு பெற்றோரை படைத்த, இப்படி படைத்து படைத்து படுத்தி முதலில் படைத்த மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்கிய அந்த ஏக இறைவனை, அந்த இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று உங்களிடம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சத்திய மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள். உங்களில் இதற்கு ஏதாச்சும் உங்களுக்கு
ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். அதில் திருப்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு வர வேண்டாம். உங்களை கட்டாயப்படுத்தவில்லை, உங்களிடம் அன்பார்ந்த அழைப்பாகவே கொடுக்கின்றோம். அந்த அன்பு அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்களும் இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் வர வேண்டும் என்ற ஆவல் எங்களிடம் இருக்கிறது. அதன் நோக்கமாகத்தான் இந்த இது போன்ற அழைப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆய்வு செய்யுங்கள். உண்மை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள், பொய் என்றால் மறுத்து விடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.